கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜெபத்திலேயும் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. லேலூயா. நாம் இந்த உபவாச நாட்களிலே பாக்கியவான்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான பாக்கியவான்களை குறித்து நான் உங்களோடு ஆமென் ஸ்தோத்திரம் பேசி வருகிறேன். இன்றைய தினத்திலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவானை குறித்து நான் உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 32வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி பகுதி, விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும்போது அநேகர் அநேக விதமான விதைகளை விதைப்பாங்க. நெல் விதைப்பாங்க, கோதுமை விதைப்பாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னும் அநேக விதமான விதைகளை விதைத்து ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் காத்திருப்பார்கள். இது உலகத்தில் விதைக்கப்பட்டதான விதை. இது ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய சரீரத்திற்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இங்கே விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னதை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். மார்க்கு 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஆமென் ஸ்தோத்திரம் மார்க்கு 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 14ஆம் வசனம். ஆமென். விதைக்கிறவன் என்ன விதைக்கிறானாம்? வசனத்தை விதைக்கிறான். அப்போ நான் இன்று உங்களோடு வசனத்தை விதைக்கிறதை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். அப்போ இந்த வசனத்தை விதைக்கிறவன் தான் யாரு? பாக்கியவான். இந்த வசனத்தை விதைக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபைகளிலே வசனங்கள் விதைக்கப்படுகிறது. சபைகளிலே ஆவியானவர் வசனங்களை விதைத்து கொண்டே இருக்கிறார். இந்த வசனங்கள் விதைக்கப்படுகிற வசனங்கள் ஆமென். சின்ன பிள்ளைங்களுடைய உள்ளத்துல நாம வசனங்களை விதைக்குதோம். ஆமென் ஸ்தோத்திர. வாலிபர்கள் மத்தியில வசனங்களை விதைக்கிறோம், பெரியவர்கள் மத்தியில வசனங்களை விதைக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். சுவிசேஷம் சொல்லும் போது அங்கே வசனங்கள் விதைக்கப்படுகிறது. பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் ஹாலிலே ஆமென் ஸ்தோத்திரம் வசனங்கள் விதைக்கப்படுகிறது. எதற்காக இந்த வசனம் விதைக்கப்படுகிறது என்று கேட்டால் இது முளைக்க வேண்டும். லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெல் விதைக்கிறாங்க, கோதுமை விதைக்கிறாங்க. அது எதுக்கு விதைக்கிறாங்க சொல்லுங்க? எதுக்கு விதைக்கிறாங்க? அது வந்துட்டு ஆமென் ஸ்தோத்திரம் தண்ணி போய் அது வளர்ந்து அது என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணும். அது அதனுடைய பலனை தரணும். அதற்காக விதைக்கிறாங்க. அதே போல வசனத்தை விதைக்கிற நாம் அந்த வசனம் 30, 60, 100 பலன் தர வேண்டும். எதிலே பலன் தரும்? அது ஆத்துமாவிலே பலன் தருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சரீரத்திற்குரிய பலன் ஆமென் ஸ்தோத்திரம் விதைக்கிற விதையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. சரீரத்துக்கு ஏற்ற போஜனம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் ஆத்துமாவுக்கு நீங்க ஆமென் ஸ்தோத்திரம் ஆகாரம் கொடுக்கணும்னா கர்த்தருடைய வசனத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆகாரம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கும்போது அடுத்து லூக்கா 11வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. லூக்கா 11:28. பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே அநேக கூட்டங்கள் இயேசுவை பின்தொடர்கிறது. அப்போ இயேசுவை பார்த்து ஒரு ஸ்திரீ சொல்றா 27வது வசனத்துல, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னார். அதற்கு அவர், அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். லேலூயா. அப்போ யார் அதிக பாக்கியவான்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள். சபையிலே வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம்.
ஆமென் ஸ்தோத்திரம், ஏதோ யூடியூப்ல ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஏதோ படிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை ஆடியோ பைபிள் இல்லை, ஏதோ படிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். இவர்கள் தான் யாராம்? ஆண்டவர் சொல்லுகிறார் பாக்கியவான்கள்னு சொல்லல, அதிக பாக்கியவான்கள், ரொம்ப பாக்கியவான்கள், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ரொம்ப மேன்மைக்குரியவர்கள். யாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு அதை காத்து கொள்ளுகிறவர்களே. அப்போ இந்த வசனத்தை ஆமென் ஸ்தோத்திரம் சபையிலே விதைக்கப்படுகிற வார்த்தை, சபையிலே விதைக்கப்படுகிறதான இந்த வசனமாகிய விதை, ஆமென், நீங்க கேட்டு இங்கே விட்டு விட்டு போகக்கூடாது. அதை எங்க காத்து வைக்கணுமா? எங்க காத்து வைக்கணும்? அதை இருதயத்திலே காத்து வைக்க வேண்டும். இன்னைக்கு நெல் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் பண்டக சாலை பெருசா கட்டி அதை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க? சேகரித்து வைப்பாங்க, பாதுகாத்து வைப்பாங்க. ஏன்னா மழை அதை வந்துட்டு அழிச்சிடக்கூடாது, வெயில் அதை அழிச்சிடக்கூடாது அப்படின்னு அதுக்குன்னு ஒரு பெரிய ரூம் கட்டி அதை சேகரித்து பாதுகாத்து வைக்கிறது மாதிரி நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்படுகிற வசனங்களை பாதுகாத்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனங்களை பாதுகாத்து வைக்கும் போதுதான் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதை ஆமென் ஸ்தோத்திரம் இருதயத்தில் வைத்து வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்து மார்க் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். அங்கே இயேசு கிறிஸ்து வசனத்தை குறித்து ஒரு ஊமையை ஆமென் அங்கு சொல்லுகிறார். மார்க் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். இங்கே பார்க்கிறோம், ஆமென் ஸ்தோத்திரம், கேளுங்கள், 3வது வசனம், கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இங்கே விதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? தேவனுடைய வசனம். இப்போ இங்க ஒருத்தன் விதைக்கிறான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இப்போ இங்கே ஆமென் ஸ்தோத்திரம் விதைக்கிறவன் விதைத்து கொண்டே இருக்கிறான். அப்போ விதைக்கும் போது சில விதை என்ன பண்ணுதான் அப்படின்னா வழியருகே விழுதான், ஓரங்களில் விழுது, நடக்கிற பாதைகளில் விழுது. அதை வந்துட்டு யார் வந்துட்டு பட்சித்து போடுகிறது? பறவைகள் பட்சித்து போடுகிறது. பறவைகள் வந்து அந்த விதையை எடுத்துக்கொள்ளுகிறது, அதற்கு ஆகாரமாக அது உட்கொள்ளுகிறது. அதை இயேசு ஒப்புமையாக எப்படி சொல்லுகிறார் என்றால், ஆமென், 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம் வழியருகே விதைக்கப்பட்ட விதையை குறித்து சொல்லுகிறார். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகே ஆனவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே விதைக்கிறவன் வழியருகே விதைக்கிறான். அந்த விதையை ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பறவைகள் பட்சிக்கிறது போல இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் ஆமென் எங்க விதைக்கப்படுகிறது? இருதயங்கள் விதைக்கப்படுகிறது. விதைக்கப்படுகிற வசனம் உண்மைதான். சபையிலே வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது உண்மைதான். ஜனங்கள் வசனத்தை கேட்கிறது உண்மைதான். வசனத்தோடு இருக்கிறது உண்மைதான். ஆனால் அங்க நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? விதைக்கப்பட்ட வசனத்தை யார் எடுத்து போடுறதா? பிசாசு எடுத்து போடுகிறான். விதைக்கப்பட்ட விதை இருதயத்திலிருந்து பிசாசு எடுத்து விடுகிறான். ஏன் எடுத்து விடுகிறான்? அவனுக்கு அங்கே இடம் இருக்கிறது. பிசாசு கொத்தி எடுப்பதற்கான இடம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்போ இந்த பிசாசுக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் இல்லைன்னா, பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் இல்லைன்னா இந்த வசனம் பாதுகாக்கப்படுகிறது அதிக நிச்சயம். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை பிசாசு எடுக்கிறான். அவங்க தான் யாரு? வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அடுத்து மார்க் 4வது அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். வெயில் ஏறின போதோ தீந்து போயின, உலர்ந்து போயிற்று. இங்க பாருங்க, இங்கே அடுத்து ஒரு அனுபவத்தை இயேசு சொல்லுகிறார். சில விதை ஆமென் ஸ்தோத்திரம் மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. இப்போ இவன் விதைக்கிறான்.
இந்த விதை எங்க விழுதுன்னா அங்க மண் இல்லை, கற்பாறையின் மேல விழுது. அப்போ விழும்போது, கற்பாறையின் மேல் விழும்போது அதற்கு ஆழமான மண் இல்லாததினால் சீக்கிரமாய் முளைத்தது. இப்போ அந்த பாறை மேல மண் இருக்காது, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் மண் அங்கங்க இருக்கும். அந்த மண்ணில் இந்த விதை விழுந்த உடனே அது சீக்கிரமா முளைச்சிச்சான், உடனே முளைத்தது. அதற்கு டைம் எடுக்கப்படலை. இன்னைக்கு விதை விதைச்சாங்கன்னா எத்தனையோ நாட்கள் என்ன பண்ணுவாங்க, காத்திருப்பாங்க. இப்போ விதைச்சிட்டு எதுக்காக காத்திருக்கிறாங்க, மழை வரணும்னு காத்திருக்கிறாங்க. இங்க காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, இது வந்துட்டு டக்குன்னு முளைச்சிருச்சு. ஆனால் வெயில் ஏறின போதோ, இப்போ மதியான வேளை வருது, இப்போ என்ன ஆகுதுன்னா வானத்திலிருந்து வெயில் சுட்டரிக்குது. இப்போ நம்ம வெளியே என்ன வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி ரொம்ப வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கும் போது அது என்ன ஆயிடுச்சா, உலர்ந்து போயிடுச்சு, அது நாசமாய் போயிருச்சு, அது காஞ்சு போயிருச்சு அப்படி என்று சொல்லுகிறார். அதை யாருக்கு ஒப்புமையாக இயேசு சொல்லுகிறார்னா, மார்க் 4வது அதிகாரம் 16-17 வாசிச்சீங்கன்னா, அப்படியே வசனத்தை கேட்டவுடன் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு போதும். இங்க பாருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை. இப்போ இங்க கவனிங்க, இந்த வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷமோ ஏற்றுக்கொள்றாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை பிரசங்கிக்கப்படுது, சொல்லப்படுது, கேட்கும் போது ஒரு சந்தோஷம். இனி இயேசுவுக்காக தான் வாழுவேன், இனி இயேசுவுக்காக அதை ஜீவிப்பேன், என்ன வந்தாலும் இந்த உலகத்திலே எனக்கு இடம் இல்லை, என்ன வந்தாலும் இயேசு ஒருவருக்கே வாழுவேன் என்று சொல்லி எப்படி ஒப்பு கொடுக்கிறாங்க, சந்தோஷமாய் தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. வைராக்கியமா பேசுவாங்க, என்ன இயேசுவை விட்டு யாருமே பிரிக்க முடியாது, என்ன இயேசுவை விட்டு யாருமே தூரமாக்க முடியாது என்று சொல்லி வசனத்தை கேட்டவுடன் வைராக்கியமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால், அந்த கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதைக்கு அதிக வேர் இல்லாததுனால வெயில் வந்து தீந்து போனது போல, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால் கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருக்கிறாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ள வந்தவுடன் பயங்கரமா இருப்பாங்க, ரொம்ப ஃபோல்ஸா இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டவுடன் பயங்கர தீவிரமா இருப்பாங்க, தேவனுக்காக எதையாகலும் செய்யணும்னு பயங்கர துடிப்பு அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கும், தேவனுக்காக எதையாகலும் சாதிக்கணும் என்கிறதான துடிப்பு பயங்கரமா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, அந்த துடிப்பு என்ன ஆகும், குறைஞ்சிட்டே இருக்கும், குறைஞ்சு போயிட்டே இருக்கும். ஆமீன், ஸ்தோத்திரம். அதான் இங்க சொல்லியிருக்கு, வேர்கொள்ளாத கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள், வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள், இவர்களை கற்பாறையில் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள். இப்போ இவர்களுக்கு உபத்திரம் வந்த உடனே, ஆமீன் ஸ்தோத்திரம், ஒருவேளை வீட்டில் ஆமீன் ஸ்தோத்திரம் தேவனை ஆராதிக்காத, நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, இல்லைன்னா ஆமீன் ஸ்தோத்திரம் ஊர் ஜனங்கள்னால சில கட்டுப்பாடுகள் உண்டாகும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் கட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி போராட்டங்கள் சோதனைகள் வந்த உடனே நாம் என்ன பண்ணிடுறோம், இயேசுவை விட்டு பின்வாங்கிடுறோம், இடறிடுறோம். அப்போ அந்த நேரத்தில் நாம் இடறி போகக்கூடாது. ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி வந்தீங்க, என்ன வந்தாலும் இயேசுவுக்காக நிற்பேன்னு தான் வந்தீங்க, என்ன வந்தாலும் இயேசுவுக்காய் வாழ்வேன் என்று தான் வந்தீர்கள், என்ன வந்தாலும் இயேசுவின் ராஜ்யத்துக்கு எதையாகிலும் செய்வேன் என்று சொல்லி தான் வந்தீங்க. ஆனால் வசனத்து நிமித்தம் துன்பம், வசனத்து நிமித்தம் போராட்டம், வசனத்து நிமித்தம் ஆமென் ஸ்தோத்திரம் அநேகரால் நிந்திக்கப்படுகிற அனுபவம் வரும்போது இப்ப இயேசுவே வேண்டான்னு மறுதலிக்கிறோம், இயேசுவே எனக்கு வேண்டான்னு மறுதலிச்சு போயிடுறோம். அப்போ இந்த கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை இப்படித்தான் இருக்கும். அப்போ அதிக வேர் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், ஒண்ணுமே ஆகாது. என்ன வெயில் வந்தாலும் என்ன மழை வந்தாலும் என்ன ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு பெரிய மரம் இருக்கு, அது சாதாரண காத்துக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. அதே போல பலனா இருக்கும். அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ற, மார்க் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம்.
முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. இப்போ இந்த விதைக்கிறவன் விதைக்கிறான். இப்போ இவன் விதைக்கும் போது சில விதைகள் எங்க விழுதான்? முள்ளுள்ள இடம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்படும் போது அந்த முள்ளு அந்த விதையை என்ன பண்ணுதான்? நெருக்கி போட்டது. நெருக்கி போட்டது. அது வளர முடியாதபடி அந்த முள்ளு நெருக்கி போடுது. அதை இயேசு யாருக்கு ஒப்புமையா சொல்றாருன்னா, அதே அதிகாரம் 18-19 நீங்க வாசிச்சீங்கன்னா, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட ஸ்தோத்திரம் அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இப்போ முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதை வந்துட்டு முள் இருக்கிறதுனால வராதது போல, இப்போ வசனத்தை கேட்கிறாங்க, வசனத்தை அனுபவிக்கிறாங்க, வசனத்தோடு வாழ்றாங்க. ஆனா இவங்களுக்குள்ள இப்ப என்ன வருது? உலகத்தை குறித்த கவலை. என்ன கவலை? இந்த எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த வாழ்க்கை எப்படி மாறுமோ. ஏனென்றால் தேவனை நம்பி வந்தவங்களை தேவன் எந்த காரியத்திலும் கைவிடவே மாட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்துல ஸ்தோத்திரம் பொருளாசை என்கிறதான மயக்கம், ஸ்தோத்திரம் இன்னும் அநேக விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்கிறதான மயக்கம், பணம் என்கிறதான மயக்கம், பொருள் என்கிறதான மயக்கம், நகை என்கிறதான மயக்கம், இப்படிப்பட்ட அநேக ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துருச்சு. மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் ஆசை, எல்லாவற்றையும் அடையணும் என்கிற ஆசை, அது கிடைக்கணும், எனக்கு இது வேணும், இது வேணும், அது வேணும். ஆனால் பார்த்தா இது எல்லாமே தேவனுக்கு பிரியமா இருக்காது என்கிறதான ஆசைகள் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அது பலனற்று போகின்றார்கள். அப்போ இந்த ஆசைகள், இச்சைகள் எல்லாம் நம்முடைய மேல நம்முடைய வாழ்க்கையில வரும்போது இந்த விதைக்கப்பட்ட வசனம் விதைக்கப்படுகிறது உண்மைதான், இருதயத்தில் விதைக்கப்படுகிற வசனம் உண்மைதான். ஆனால் இந்த வசனம் விதைக்கப்படுகிற நிலம் வந்துட்டு நல்லா தான் இருக்கு. ஆனால் உலக பிரகாரமான கவலைகள், உலக பிரகாரமான ஐஸ்வர்யவான்கள், ஸ்தோத்திரம் எனக்கு அந்த மேன்மை அடையணும், கர்த்தர் முக்கியம் இல்லை, உலகம்தான் முக்கியம்னு போகும்போது இந்த வசனம் என்ன ஆகுது அப்படின்னா பலனற்று போகிறது. அல்லேலூயா. நாம இந்த 3 காரியமாகவும் இருக்கக்கூடாது. வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கக்கூடாது, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கக்கூடாது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கக்கூடாது. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? நாம எப்படி இருக்கணும்னு சொன்னா அடுத்து சொல்றாரு. மார்க் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. அல்லேலூயா. சில விதை எங்க விழுந்துச்சு? வழி அருகே விழுந்துச்சு. அதை யாரு பொறுக்கி போட்டது? பிசாசு பொறுக்கி போட்டான். சில விதை கற்பாறை நிலத்துல விழுந்துச்சு. அது வந்துட்டு அதிக வேர் இல்லாததுனால அது என்ன பண்ணிருச்சு? வெயில் ஏறினவுடன் உலர்ந்து போயிட்டு. சில விதைகள் முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது. உலகத்தின் மயக்கம், உலகத்தின் ஐஸ்வர்யம், இப்படிப்பட்ட உலக கவலை, உலக ஐஸ்வர்யவான்கள் வந்ததுனால அந்த வசனமும் பிரோஜனம் இல்லாம போயிருச்சு. இப்போ ஒரு விதை விதைக்கப்படுது. இப்போ அவன் வழி அருகே வர்றான். ஸ்தோத்திரம் விதை வந்துட்டு வழி அருகே விழுது, கற்பாறையில விழுது, ஸ்தோத்திரம் அடுத்து முள்ளுள்ள இடத்துல விழுது. இப்போ அவன் விதைக்கிற விதை எங்க விழுதான்? நல்ல நிலத்துல விழுது. இப்போ நீங்க வந்துட்டு உழும்போது, விவசாயியம் உழுறாங்க. உழும்போது ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்ணுவாங்க? அதை உழுவாங்க. டிராக்டர் விட்டு மாட்டு வண்டி வச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த உழுவாங்க. அந்த மண்ணை எல்லாம் லூஸ் பண்ணுவாங்க. லூஸ் பண்ணி அடுத்து தான் அதை நல்ல நிலம் ஆக்கி தான் என்ன பண்ணுவாங்க? விதைப்பாங்க. விதைகளை விதைப்பாங்க. அதே போல அப்போ அது விதைக்கப்படும் போது நல்ல தண்ணி கிடைக்கும் போது அது வந்துட்டு என்ன? ஓங்கிய பயிராகி அது வளரும். அப்படிதானே? அதுதான் இங்க சொல்லி இருக்கு. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. இப்போ ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. பைபிள் சொல்லுது, ஈசாக்கு விதை விதைத்தான், அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான்.
அப்போ நாம விதைக்கிறோம், நல்ல விதத்தில் நல்ல நிலத்தில் விதைச்சாதான் அதனுடைய பலனை நாம 30, 60, 100 பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க விதைக்கிறீங்க, ஆனா அந்த விதை பலன் தரல, வெயில் பட்டுருச்சு, தீஞ்சு போயிருச்சு பார்த்தீங்கன்னா, மழை இல்லை, அது போயிருச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? விதைக்கிறவங்களுக்கு நஷ்டம். விதைக்கிறவங்களுக்கு எப்படி நஷ்டம்? ஆனா அது நல்ல பயிரா வளர்ந்து, அது நல்ல தண்ணி எல்லாம் கொடுத்து, அதுக்கு வேண்டிய ஸ்தோத்திர காரியங்களை எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கும் சந்தோஷம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த காரியத்தை இயேசு யாருக்கு ஒப்புமையா சொல்றாருன்னா, நீங்க மார்க் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. இங்க பாருங்க. இப்போ நல்ல விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வசனத்தை கேட்கிறாங்க. இப்போ இங்க விதைக்கப்படுகிற வசனம், இப்ப பாக்கியவான்கள் என்கிறதான ஒரு வார்த்தை விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. நல்லவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்ன பண்ணும்னா இந்த ஆசீர்வாதத்திற்காக ஏங்கும், இந்த ஆசீர்வாதத்திற்காக பலன் கொடுக்கும். இல்லை எனக்கு இந்த ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான் முக்கியம்னா எதுக்கு ஏங்கும்? எதுக்கு ஏங்குங்க? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு. அதான் இயேசு சொன்னார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கின்றார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள். அல்லேலூயா. இங்கே உலகம் என்பது இருதயம், இருதயம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இவர்கள் நல்ல நிலத்தில், அப்போ நம்முடைய இருதயம் நல்ல நிலமா இருக்க வேண்டும், பக்குவப்படுத்தப்பட்ட நிலமா இருக்க வேண்டும், பண்படுத்தப்பட்ட நிலமா இருக்க வேண்டும். அந்த நிலத்துல ஒரு விதை விழுந்துச்சுன்னா அது வளரணும், அது வளரணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதை எங்கேயோ விழுந்திருக்கும், ஏதோ ஒரு விதை நமக்கே தெரியாது, அது என்ன பண்ணிடும்? என்ன பண்ணிடும்? முளைக்காதா? முளைச்சிரும். முளைச்சு அது சிலது வந்துட்டு மரமா வரும், சிலது வந்துட்டு சும்மா செடியா நிற்கும். நமக்கு வேண்டாம்னா மரத்தை நம்ம ஃபர்ஸ்டே என்ன பண்ணிடணும்? பிடுங்கி தள்ளிடணும், இல்லைன்னா அது வளர்ந்துடும். அப்படித்தானே? அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல இயேசுவினுடைய வார்த்தைகள் விதைக்கப்படும் போது அது வளர்கிறது மட்டுமல்ல, அது வளர்ந்து கனி கொடுத்து பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆப்பிள் மரம் வளர்ந்துச்சுன்னா யாருக்கு ஆசீர்வாதம்? நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ஏன்னா அது வந்துட்டு சுவையுள்ள ஒரு கனியை கொடுக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சுவையுள்ள கனியை நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் கேட்டு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 119வது அதிகாரம், சங்கீதம் 119வது அதிகாரம் அதனுடைய 105வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 119, 105. இப்போ இங்க பாருங்க, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்தருளுகிற வார்த்தை. நான் எந்த வழியே போக வேண்டும் என்று சொல்லி என் எதிர்காலத்தை நியமிக்கிறதான நல்ல தீபமான உம்முடைய வார்த்தை. அடுத்து என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கான். நம்முடைய பாதை, அதாவது இருளில் நடக்கிறது வந்துட்டு எப்படிதான் நடக்கணும்? நம்ம திடீர்னு நைட்டு கரண்ட் போச்சு, எந்த பொருள் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனால் எடுத்தவுடன் டமார்னு போயிட மாட்டோம். டமார்னு போயிடுவோமா? போக மாட்டோம். மெதுவாக தடவி 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 போய் தான் அந்த காரியத்தை எடுத்துக்கொள்வோம். ஆனால் ஒரு வெளிச்சம் உங்கள் பக்கத்தில் ஒரு டார்ச் லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் போன உடனே எடுத்து டார்ச் லைட்டை உடனே ஆன் பண்ணி விடுவோம், அது வெளிச்சம் வீசும். அப்படித்தானே? அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், சில போராட்டங்கள், சில வேதனைகள், சில துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை போதித்து நடத்த வேண்டும். அதான் எங்கே சொல்லுகிறார், வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கு.
நான் எந்த ரூட்டு போகணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய வார்த்தையாகிய வெளிச்சம் என்னை கொண்டு போக வேண்டும். அந்த போக வேண்டிய பாதை, விசுவாச பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அங்கே என்னென்ன இருக்கும் நமக்கு தெரியாது. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையாக வெளிச்சத்தை காட்டி என்னை கொண்டு நடத்தும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். 2 சாமுவேல் 23வது அதிகாரம், 2 சாமுவேல் 23வது அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 2வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இங்க பாருங்க, இங்கே 23 வசனம், இது தாவீது சொன்ன வார்த்தை. 23:1 வாசிச்சீங்கன்னா தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், இப்போ தாவீது ஆடு மேய்க்கிறவனாயிருந்தான், இப்போ மேன்மையாய் உயர்த்தப்பட்டிருக்கிறான், மகிமையாய் உயர்த்தப்பட்டிருக்கிறான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான், சங்கீதங்களை இன்பமாய் பாடுகிறான். அதற்கு அர்த்தம் என்னன்னா, அழகா பாடுறான், நல்ல ராகமா பாடுறான், அவன் வாய்ஸ் சூப்பரா இருக்கு. அழகா பாடி அவன் சொல்லுகிறது என்னவென்றால், ஏன் அவன் அழகாய் பாடினான், ஏன் அவன் உயர்த்தப்பட்டான், ஏன் அவன் ஸ்தோத்திரம் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் யாரோடு இருந்தது? அவன் தாவீதோடு இருந்தார். ஏன்னா கோலியாத் வந்து சவால் விட்டு போறான். யாருமே கோலியாத்துக்கு முன்னாடி நிக்க முடியல. ஆனால் இந்த சின்ன தாவீது கூழாங்கல்ல எடுத்துட்டு போறான்னா அவன் கூட யார் இருந்தது? கர்த்தர் இருந்தார், ஆவியானவர் இருந்தார். ஆவியானவர் இருந்ததுனாலதான் அவன் எடுத்து அடிச்ச உடனே கோலியாத் என்ன பண்ணிட்டான்? அலாக்க விழுந்து செத்துட்டான். அல்லேலூயா. அவன் சொல்றான், அவன் ஸ்தோத்திரம், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. நாவன்னா என்னது? நம்முடைய நாவில என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். நம்முடைய நாவில கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். தாவீதினுடைய நாவில அவன் ஸ்தோத்திரம் வசனம் இருந்ததுனாலதான் அவன் அநேக சங்கீதங்களை பாடி இருக்கிறான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாவில கர்த்தருடைய வசனம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, தேவையில்லாத காரியங்கள், வீண் வார்த்தைகள். அதான் யாக்கோபு நிறுவக்காரன் நாவை குறித்து அழகாக சொல்லி வச்சிருக்கிறார். நாவு என்னென்ன பண்ணும், நாவு என்னென்ன பேசும், அது பெருமையானவைகளை பேசும், அது அவன் ஸ்தோத்திரம் ஒரு காட்டை கொளுத்தி விடுகிறது மாதிரி கொளுத்தி விட்டுரும். தேவனை துதிக்கிற நாவு, அதே நாவினாலே தேவனை அவன் ஸ்தோத்திரம் மனிதர்களை சபிக்கிற நாவு. அப்போ இந்த நாவு நமக்கு இருக்கக்கூடாது. எப்போதும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நாவா இருக்கணும், வசனத்தை பேசுகிற நாவா இருக்கணும். ஒரு பிரச்சனை வருதா, வசனத்தை எடுத்து பேசணும். அதான் நாம தியானித்தோம் அன்னைக்கு. இயேசு கிறிஸ்து அவர் உபவாசிச்சு கீழே வரும்போது பிசாசு ரெடியா நிற்கிறான், அவரை வசனத்தை கொண்டு அவன் ஸ்தோத்திரம் அவன்கிட்ட பேசுறான். இயேசு கிறிஸ்து எதை வச்சு ஜெயிச்சாரு? வசனத்தை வச்சு ஜெயிச்சாரு, வசனத்தை வச்சு ஜெயிச்சாரு. அப்போ நம்முடைய நாவிலே இந்த வசனம் இருக்கும்போது, நம்முடைய நாவிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது நாம நிச்சயமாக ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நிச்சயமாக ஜெயிக்கிறவர்களாய் நாம என்ன பண்ணுவோம்? காணப்படுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலே அப்போ என்ன இருக்கணும்? நம்முடைய நாவில் என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். கடைசியாய் 1 பேதுரு 1வது அதிகாரம், 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:25. இங்க போதும். இங்க பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அது நிலைத்திருக்கிற வசனம், அது மாண்டு போகிற வசனம் அல்ல, அது உலர்ந்து போகிற வசனம் அல்ல, அது கனி கொடுக்கிற வசனம், அது நிலைத்திருக்கிற வசனம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட வசனமும் எதுதானா?
இது இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வசனம் தான் நமக்கு விதைக்கப்பட்டது. ரட்சிக்கப்படாமல் இருந்த நாட்களிலே, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற நாட்களிலே எதை வச்சுதான் நமக்கு சுவிசேஷம் சொன்னாங்க? கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை வச்சு நமக்கு சுவிசேஷம் சொன்னதுனால தான் இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தூரமாக இருந்த நீங்கள் இப்போ கிட்டே வந்திருக்கிறீர்கள்னு சொன்னா, இப்போ அதுக்கு அர்த்தம் நம்ம தூரமாக இருந்த நாம் கிட்டே வந்ததற்கு காரணம் அவருடைய வசனம். லேலூயா. அப்போ அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அந்த வசனத்தை நாம் தேவ சமூகத்திலே பெற்றுக்கொண்டு, அந்த வசனத்தோடு நாம் வாழுவோமையானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒன்று புரிஞ்சு கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வசனம் விதைக்கப்படுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையினால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆம்.